இறைவனை பற்றிய சிந்தனையிலே ஒரு பாடல் சொல்கிறார். தேனிற்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, தேனிற்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, வானிற்குள் ஈசனை தேடும் மதியிலே. தேனிற்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. ஈசனை தேடி நீ எங்கே போய் அலையாது. இதுக்காக பல ஆயிரம் கிலோமீட்டர் நீ செலவு பண்ணி போய் இறைவன் இங்குதான் இருக்கிறான் அவனை போய் வழிபட்டு வந்தோம்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நினைக்காதன்னு திருமூலர் சொல்றார். தேனிற்குள் இன்பம் கருப்போ சிவப்போ. இப்ப தேனை எடுத்து நம்முடைய நாவில் வைத்த உடனே இனிப்பு சுவையை தருகிறது. தேனினுடைய நிறமும் ஒரு விஷத்தினுடைய நிறமும் ஒன்றாக இருந்தாலும் எது தேன் என்பது எப்பொழுது நமக்கு புரியும்? நம்முடைய நாவிலே வைத்த பின்புதான் அதில் கிடைக்கின்ற அந்த இனிப்பு சுவையை பொறுத்துத்தான் இது தேன் என்று நாம் உணர்கிறோம். அதனுடைய நிறம் என்ன? தேனினுடைய நிறம் கருப்பு. ஆனால் தேனிற்குள் இருக்கக்கூடிய அந்த சுவையினுடைய நிறம் என்னன்னு கேட்டா நம்மளால் சொல்ல முடியுமா? தேன் இனிக்குதுன்னு சொல்லலாம், உணர்வு பூர்வமா சொல்லலாம். ஆனால் அதனுடைய நிறத்தை சொல்ல முடியுமா? தேனிற்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, வானிற்குள் ஈசனை தேடும் மதியிலே. இரண்டாவது வரையில சொல்றாரு, ஈசன் என்பவன் வானத்துல இருப்பான், இல்ல வடக்கு பக்கம் இருப்பான், கிழக்கு பக்கம் இருப்பான், தெற்கு பக்கம் இருப்பான்னு தேடாத. வானிற்குள் ஈசனை தேடும் மதியிலே. தேனிற்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல். எப்படி தேனுக்குள்ள இன்பம் என்கின்ற அந்த சுவை என்பது மறைந்திருக்கிறதோ, அந்த தேனினுடைய இனிப்பு சுவைக்கு எப்படி நிறத்தை சொல்ல முடியாதோ, அப்படி ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைவரினுடைய உடலுக்குள்ளும் ஈசன் மறைவாக இருந்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த ஈசன் இல்லை என்றால் நம்மால் எந்த விதமான செயல்பாட்டிற்குள்ளே போக முடியாது. ஊனிற்குள்ளே அந்த ஈசன் ஒளிந்திருந்து கொண்டு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறான். இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவன் ஈசனை நாடி செல்வதில்லை. இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஏன் ஓடுறான்? அந்த இன்பத்தின் மூலமாக அவனுக்கு கிடைக்கின்ற அந்த நுகர்வு, அதை எங்கிருந்தாலும் தேடி ஓடுறான். அது குற்றாலத்துல இருக்கா, இல்ல கொடைக்கானல்ல இருக்கா, இல்ல உதகமண்டலத்துல இருக்கான்னு இன்பத்தை தேடி தேடி ஓடுறான். இவையெல்லாம் சிற்றின்பங்கள். சில மணி நேரங்கள், சில மணித்துளிகள் நம் வாழ்க்கையிலே அவை நீடித்திருக்கும். ஆனால் அவை அகன்றவுடன் அந்த இன்பமானது நம்மை விட்டு அகன்று போய்விடும். ஆனால் நீடித்த பேரின்பம் எது? நம் உடலிலே நீடித்த பேரின்பமாக இருக்கக்கூடியது எது? இன்று இருப்பவர் நாளை இருப்பார் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இன்று இரவு உறங்க செல்பவர் நாளை காலை எழுந்து நமக்கு வணக்கம் வைப்பார் என்ற உத்தரவாதம் இல்லை. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பது என்ன உண்மை? இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை? பேய், அதாவது பூதம் பணத்தை காத்த கதையா நாம சேர்த்து சேர்த்து செல்லரித்து போன நோட்டுகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போறோம்? இறைவன் நமக்கு சொல்வதே பகிர்ந்து உண், உனக்கு கிடைப்பதிலே கொஞ்சம் நீ வைத்துக்கொள், மற்றவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உண். நாம எந்த மயக்கத்துல இன்னைக்கு இருக்கிறோம்னா, கனிரசமா மதுவருந்தி கிடைப்பதல்ல இன்பம். ஒரு மனிதன் கனிரசத்தால் உருவாக்கக்கூடிய அந்த மதுவினுடைய மயக்கம் என்பது ஒரு சில மணி நேரங்களில் நம்மோடு இருக்கும். பிறகு தெளிந்தவுடனே அந்த மயக்கம் நம்மை விட்டு போய்விடும். இப்படியான ஒரு வாழ்க்கை நம்மோடு இன்றைய சமூகத்திலே பின்னி பிணைந்திருக்கிறது. இந்த வாழ்க்கை வெறும் இன்ப நுகர்ச்சிக்கு மாத்திரம் கிடையாது. இந்த வாழ்க்கை என்பது துன்பங்கள் வருகின்ற பொழுதும் அந்த துன்பத்தை இறைவன் மீது நாம பாரமா வச்சுட்டு
எனக்கு கிடைக்கின்ற துன்பங்கள் எல்லாமே அது நீ கொடுத்ததாக இருந்தாலும் சரி, இந்த துன்பத்தை எல்லாம் நான் சுமக்க போவதில்லை, இதை சுமக்க போவதே நீதான் என்று அந்த பாரத்தை கொண்டு போய் நீங்கள் இறைவன் மீது வைத்து விட்டால் உங்கள் மனம் என்பது லேசாகும். நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, துன்பம் என்பது நம்முடைய ஒருவருக்கு மட்டும் உரித்தானதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் இன்பங்களுக்கும் ஆட்பட்டதாக இருக்கிறது, துன்பங்களுக்கும் ஆட்பட்டதாக இருக்கிறது. அதனால் இன்பம் என்பது இன்னொருவருக்கு கிடைக்கிறது, துன்பம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது என்ற ஒரு பேதம் கிடையாது. உலகத்திலே அத்தனை உயிர்களுக்குமே இன்பம் என்பதும் சரி, துன்பம் என்பதும் சரி, எல்லோருக்கும் பொதுவானதாக நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டு இருக்கின்றது. வாழ்வினுடைய ஒவ்வொரு நகர்வும் என்பது நாம் கடந்து வந்த பாதைகள், இனி கடக்க போகின்ற பாதைகள், இவை எல்லாமே கண்முதலனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்பவன் முன்னரே நமக்கான வாழ்க்கை நெறிமுறையை எழுதி வச்சிருக்கான். எப்படி எழுதி வச்சிருக்கான்? நீங்கள் கடந்து வந்த அந்த பிறவிகள் பொருட்டு, நீங்கள் எத்தனை பிறவிகளை கடந்து வருகிறீர்களோ அப்படி கடந்து வருகின்ற உங்களுடைய வாழ்க்கை என்பது நீங்கள் செய்த நன்மைகள், சிறு உதவிகள். எதுக்கு எல்லாருக்கும் தானம் செய்யுங்க, தர்மம் செய்யறோம் வலியுறுத்துறோம்னா, இந்த பிறவி நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் வருகின்ற பிறவியாவது நமக்கு ஒரு நல்ல பிறவியாக அமைய வேண்டும் என்றால் அதற்குரிய அடிப்படை என்பது இந்த பிறவியில நாம் அடித்தளம் இட்டால்தான் அடுத்த பிறவி என்பது நமக்கு உயர்வான ஒரு பிறவி கிடைக்கும். அதை மறந்து விட்டோமானால் நமக்கு எல்லாம் இருக்குது, இந்த வாழ்க்கைய நல்லா அனுபவிப்போம் அப்படின்னு நாம நினைச்சோம்னா அனுபவிக்கலாம். அதற்கு இறைவனுடைய தடை என்பது எதுவுமே கிடையாது. உன்னை முழுவதும் சுதந்திரமாக அறுத்து விடப்பட்ட காற்றாடி போல இந்த மண்ணில நம்மளை விட்டுருக்கான். நமக்கு ஒரு பிடிக்கின்ற ஒரு ஆள் இருந்தால்தான், ஒரு பட்டம் சரியாக பறக்கணும்னா அதை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அந்த பட்டம் எந்த ஒரு மரத்தினுடைய கிளையில் போய் சிக்கி கொள்ளாமல், அப்படி மாட்டிக்கொண்டாலும் லாவகமாக அந்த கரம் அதை கொண்டு வந்து சேர்த்து பறக்க விடும். ஆனால் அறுபட்ட பட்டம் என்ன ஆகும்? மின்சார கம்பியிலோ இல்ல ஒரு மரத்திலோ போய் என்ன பண்ணும்? மாட்டிக்குச்சுன்னா அதனுடைய வாழ்க்கை என்பது முடிந்து போய்விடும். இந்த வாழ்க்கை என்பது அருந்து போன பட்டமாக நாம் நினைத்து விடக் கூடாது. நம்மை பிடித்து ஒருவன் இயக்கி கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு வரணும். அந்த எண்ணம் வரலன்னு வச்சுங்க, நமக்கு என்ன ஆகுனா அருந்து போன பட்டத்தினுடைய வாழ்க்கை என்னவானதோ அந்த நிலைதான் நமக்கும் ஏற்படும். நமக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப எடுத்த பிறவிக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய அந்த சஞ்சித வினை, அந்த சஞ்சித வினையின் பொருட்டு இந்த பிறவியை நாம் அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கின்ற பொழுது ஏற்கனவே ஏற்பட்ட அந்த பிறவி துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழின்னு இந்த பிறவில யோசிக்கணுமே ஒழிய, ஏற்கனவே நாம் சேர்த்திருக்கிற அந்த பாவ மூட்டைகளினுடைய எண்ணிக்கையை பெருக்குவதற்காக இந்த பிறவியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாகாது. எனக்கு இந்த தத்துவமும் தெரியாதுங்க, சித்தாந்தமும் புரியாதுங்க, நான் எப்படி வாழணும்? நான் ஒரு சாமானிய மனிதன், எனக்கு சைவ சித்தாந்தம் தெரியாது, பன்னிரு திருமுறையும் கிடையாது, எதுவும் தெரியாது. ஆனால் இறைவனோடு நான் இரண்டரை கலக்கணும். எனக்கு என்ன வழிங்க? உங்க மனதிற்குள் அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்று எண்ணாது. முதல்ல இதுக்கு எந்த சாத்திரமும் தேவையில்லை, எந்த சூத்திரமும் தேவையில்லை. நினைக்கின்ற பொழுதெல்லாம் இறை நாமத்தை, நீ அடுத்தவனுடைய உயர்வை பற்றி சிந்திக்கின்ற நேரத்துல அந்த நொடியில நமச்சிவாய மந்திரத்தை சொல். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். திருநாவுக்கரசர் சொல்றார், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும்.
உனக்கு கல்வியிலும் செல்வத்திலும் பெருகணும்னா உன் உள்ளத்துக்குள்ள இறைவன் முதல்ல உட்காரணும். உட்காரத்துக்கு நீ என்ன பண்ணணும்னா நல்ல சொற்களை பேசணும். நல்ல வார்த்தைகள் தமிழில் எவ்வளவோ கொட்டி கிடக்கிறது. அந்த கொட்டி கிடக்கின்ற நல்ல வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி கொண்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் என்பவன் நம்ம உள்ளத்துக்குள்ள புக ஆரம்பிச்சிருவான். இப்படி உள்ளத்துக்குள்ள இறைவன் வருகின்ற பொழுது இறைவனும் நீயும் வேறு வேறு அல்ல. இப்ப சமய குறவர்களாக இருக்கக்கூடிய 4 இந்த 4 பேரும் என்ன பண்ணாங்கன்னா இறைவனுக்கு இருக்கக்கூடிய 5 தொழில்களையும் படைத்தல், காத்தல், மறைத்தல், ஒடுக்குதல், அருளல் என்று சொல்லப்படுகின்ற 5 தொழில்களையும் இறைவன் எவ்வளவு கருணை உள்ளவனாக இருந்தால் தன்னுடைய பணியை தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்திருக்கிறான். திருநாவுக்கரசு பெருமான் அப்பூதி அடிகளுடைய மகன் பாம்பு கடித்து மூத்த திருநாவுக்கரசு இறந்து விடுகின்ற பொழுது ஒன்றுகொலாம் என்ற ஒரு பாடலை பாடுகிறார். பாட்டு பாடினா உயிர் குலைக்க முடியுமா, விஷம் வெளியேறுமா அப்படின்னு ஒரு கேள்வி பகுத்தறிவு பாசறையிலிருந்து எழலாம். ஆனால் நம்முடைய சைவ சமயத்திலே படைக்கின்ற தொழிலை பிரம்மனிடம் கொடுத்திருக்கிறார் பெருமான். அப்படி படைக்கின்ற அந்த பிரம்மனுடைய வேலையையே யார்கிட்ட கொடுக்கிறான்னா சாதாரணமான ஒரு அடியாரிடம் கொடுப்பவன் யார் என்றால் சிவபெருமான். பாம்பு கடித்த ஒருவனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்கிறார் திருநாவுக்கரசர். திருமருகளிலே உடன்போக்கு சென்ற ஒரு காதலனையும் காதலியையும் காதலன் இறந்து விடுகிறான். அங்கும் அரவம் தீண்டி பாம்பு தீண்டி ஒருத்தன் இறந்து போய் விடுகிறான். இறந்து போன உடலை பார்த்து திருஞான சம்பந்தர் பாடலை பாடுறாரு. மீண்டும் அந்த வணிகன் உயிர் பெறுகிறான். இந்த ஆற்றலை இறைவன் அவருக்கு கொடுக்கிறான். அதே போல அவிநாசியில முதலை உண்ட பாலகனை மீண்டும் சுந்தரர் மூலமாக உயிர் பெற வைக்கிறார். அடுத்து மாணிக்க வாசகர் இலங்கையிலிருந்து வாய் பேச முடியாத வந்த ஒரு குழந்தையை பேச வைக்கிறார். இவர்களெல்லாம் என்ன மேஜிக்கா செய்தார்கள்? இல்லை, இறைவனை தன்னுடைய சிந்தனைக்குள் கொண்டு வந்து தாங்களே இறைவனாக மாறுகின்ற தங்களுடைய உயர்ந்த பண்புகளின் மூலமாக அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தாங்களே சிவமாக மாறுகிறார்கள். சிவம் என்பது ஏதோ அவர்கள் 4 மட்டும் கொடுத்தது அல்ல. அதற்கு பின்னால் எத்தனையோ சித்தர் பெருமக்கள் வந்தார்கள். அந்த சித்தர் பெருமக்கள் மூலமாக நமக்கு சைவத்தை பரப்பினார்கள். ஒரு 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில பிறந்த வள்ளல் பெருமான் முதலாக இறந்து போன ஒருவர். அன்றைக்கு அந்த சத்திய தர்மசாலையும் அன்றைக்கு நிறுவப்பட்ட அந்த சத்திய ஞான சபை தைப்பூசத்தன்று தொடக்க விழா. அந்த தொடக்க நாளிலே வான வேடிக்கை நடக்கிறது. வான வேடிக்கையை சரியாக கையாளாத ஒருத்தன் என்ன பண்ணான்னா அந்த பட்டாசு வெடிக்கப்பட்டு இறந்து போயிடுறான். இந்த செய்தி வள்ளலாருக்கு தெரிய வருகிறது. தெரிந்தவுடனே முதல் நிகழ்ச்சி அந்த சத்திய ஞான சபை தைப்பூசத்தன்று தொடங்கப்படுகின்ற நாளிலே ஒரு அமங்கலம் ஏற்பட்டு விட்டதே என்று நினைத்து பார்க்கிறார். வருகிறார், வந்தவனுடைய உடல் மீது கை வைக்கிறார், அவன் உயிர் பெறுகிறான். இது என்ன மந்திரமா தந்திரமா என்றால் இல்லை. இறைவனுடைய அருளை பெற்றவர்கள், இறைவனால் ஒளி தேகம் பெற்றவர் வள்ளலார். மற்ற யாருக்கும் கிடைக்காத சுத்த பிரணவ ஞான தேகம் என்பது வள்ளலாருக்கு கிடைத்தது. இது என்னவோ பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. ஒரு 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே நடந்த சம்பவம். பார்த்தவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய அருகிலே வள்ளலார் யாரையும் அருகிலே சேர்க்க மாட்டார். காரணம், அவர் உடல் முழுக்க ஒளி உடலாக மாறி போனது. அவர் நடந்து சென்றால் காலடி தடம் என்பது கிடையாது. வள்ளலார் நடந்து சென்றால் அவருடைய நிழல் என்பதே படாது. மழை பெய்திருந்தால் கூட அவர் நடந்து செல்கின்ற பொழுது அவர் உடல் மீது மழை துளியே விழாது. அப்படிப்பட்ட ஒரு ஞான மார்க்கத்தை, சத்திய ஞானத்தை பெற்றவர் நமக்கு முற்பட்ட காலத்திலே வாழ்ந்த பெருமகனார் வள்ளலார். இப்போ இந்த திருமந்திரம் நம்முடைய வாழ்வியலில்
எப்படி பின்னி பிணைந்திருக்கிறது. இது வலியுறுத்தி சொல்லக்கூடிய பெரிய நெறி எது? அன்பு ஒன்றுதான். நீங்கள் எத்தனை சித்தாந்தங்களையும் திருமுறைகளையும் படித்தாலும் அது கடைசியில் சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு வார்த்தை அன்பு ஒன்றுதான் இந்த மனிதன் வாழ்வதற்குரிய அடிப்படை இலக்கணம். வேற ஒண்ணே உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆயிரம் பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை விடிய விடிய படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். இந்த ஒரு பாடல் போதும் 3000 பாடல்களினுடைய மொத்த சாரத்தையும் கொண்டு வந்து திருமூலர் இந்த மனித வாழ்வினுடைய அடிப்படை நோக்கமாக நமக்கு கொடுக்கிறார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாக ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தார். அவ்வளவு தெரிஞ்சா போதுங்க சைவத்துல. அதாவது சிவம் என்பவன் வேறு, அன்பு என்பது வேறு. அப்படி இல்லை, இரண்டும் ஒன்றுதான். நாயன்மார்கள் 63 இறைவன் மீது செலுத்திய அன்பின் காரணமாகத்தான் இவர்கள் இறைவனை நாடி செல்வதற்கு பதில் இறைவனே இவர்களை நாடி சென்று வந்து தடுத்தாட்கொண்டு கொண்டு போய்தான். நம்முடைய வாழ்க்கை என்பது வழிபாடு என்பது ஆரம்பத்தில் கோயில் வழிபாடு இருக்கலாம். அதுவே வாழ்க்கை முழுவதும் இருந்து விட்டால் இந்த வாழ்வில் பயனில்லை. அப்படியானால் நாம் சிவத்தை புரிந்து கொள்ளவில்லை. இந்த வாழ்க்கையே வெறும் எல்கேஜி லெவல்ல தான் நாம் வச்சிருக்கிறோம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு மாவட்ட கலெக்டர் அளவுக்கு நாம உயரணும்னா என்ன பண்ணணும்னா இந்த படிநிலைகளில் இருந்து நாம் மேம்பட்டவராக மாறணும். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அறிவில்லாதவன் தாயா அன்பு வேற சிவம் வேற. சிவம் என்பவர் கோயில்ல இருப்பாரு, கேதார்நாத்ல இருப்பாரு, கைலாயத்துல இருப்பாருன்னு தேடிக்கிட்டு இருப்பான். அவர் எங்கேயும் கிடையாது. அடியார் கூட்டம் எங்கு இருக்கிறதோ அங்கு சிவன் இருப்பான். எவன் உள்ளத்திலே அன்பு இருக்கிறதோ அவனிடம் சிவன் வந்து உட்கார்ந்து கொள்வான். அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே. இந்த அன்பு என்ற ஒன்றுதான் ஒட்டுமொத்த சைவத்தினுடைய ஒற்றை சொல்லாக நமக்கு இருக்கிறது. நம்முடைய சைவத்திலே காத்தல் என்கின்ற தொழிலை பார்ப்பவருக்கு பெயர் திருமால். பொதுவா சைவத்துல என்னன்னா நாம சிவத்தை பேசுறோம், அவர்களுக்குள்ள சிவத்துக்குள்ள இருக்கிற 5 பேரும் அவருக்குள் அடக்கம்தான். சிவம் வேறு, இவர்கள் 5 வேறு என்று தனித்து பார்க்க முடியாது. படைக்கின்ற தொழிலை பிரம்மன் செய்யவில்லை என்றால் இத்தனை உயிர்கள் இந்த மண்ணிலே இருக்க முடியாது. காக்கின்ற தொழிலை திருமால் செய்யவில்லை என்றால் இப்படி நம் வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்ற போது யாரும் வந்து உதவி செய்ய மாட்டார்கள். அழிக்கின்ற தொழிலை ஒடுக்குகின்ற தொழிலை ருத்ரன் செய்யவில்லை என்றால் அத்தனை மனிதர்களும் பிறந்தவர்கள் எல்லாம் இப்படியே உயிரோடு தான் வாழ்ந்து இருக்கணும். பிறவியை நீக்கணும்னா ருத்ரனுடைய வேலை இருக்கு. மறைக்கின்ற தொழில் சென்ற பிறவியில உனக்கு என்னென்ன நடந்தது, நீ எப்படி வாழ்ந்த என்பதை இறைவன் இந்த பிறவியில நமக்கு மறைச்சிட்டான். போன பிறவி ஞாபகம் இன்னைக்கு நமக்கு இருந்தா போன பிறவியில நமக்கு இருந்த கடங்காரெல்லாம் நம்மளை தேடி வந்துருவான். இந்த பிறவியில கண்டுபிடிச்சுட்டான்னு வச்சுங்க, ஒண்ணு நாம கொடுத்திருந்தாலும் இல்ல நாம வாங்கி இருந்தாலும் 2 பேருக்கு இந்த பிறவியில நினைவுகள் வந்துருச்சுன்னா என்ன பிரச்சனையாகும்? இருக்கிற பிரச்சனை போக இன்னொரு பிரச்சனை தெரிஞ்சு. ஒரு வகையில போன பிறவியில 2 மனைவிகளோட ஒருத்தன் வாழ்ந்திருப்பான். இந்த பிறவியில ஒரே மனைவியோட வாழ்றவன் போன பிறவியினுடைய 2 மனைவிகளும் இந்த பிறவியில் தெரிந்து விட்டால் ஏற்கனவே மனைவியோடு என் வாழ்க்கை சின்னாபின்னப்பட்டு கொண்டிருக்கிறது, போன பிறவியில் இருந்த 2 மனைவியும் சேர்த்து எப்படிதான் நான் வாழ்வது என்று கஷ்டப்படுவான். இதுக்குதான் இறைவன் சென்ற பிறவியினுடைய நினைவுகள் எதுவுமே இந்த பிறவியில் இல்லாமல் புது மலர் போல நமக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறான். இந்த கொடுத்த பிறவி அதிகபட்ச நம்முடைய ஆயுள் என்பது இன்றைக்கு ஒரு 60, அதாவது இன்றைய தலைமுறையை சொல்றேன். கடந்த தலைமுறை என்பது 100 வயசு வாழ்ந்துட்டு போங்க, அது உங்களுக்கு கிடைத்த இறைவன் கொடுத்த வரமா இருக்கும். ஆனால் எனக்கு பின்னால் வருகின்ற தலைமுறை என்பது எத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழும் என்று நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியான உணவு இல்லை, சரியான பழக்க வழக்கம் இல்லை, சரியான வாழ்க்கை முறையும் இல்லை.
அப்படி இருக்கின்ற பொழுது அவனுடைய ஆயுள் என்பது எவ்வளவு காலம் நீடிக்கும்? கண்டிப்பாக ஆயுள் என்பது குறையத்தான் செய்யும். இப்படி குறைகின்ற ஆயுளை நாம் மேம்படுத்த வேண்டும் என்றால் திருமூலருடைய திருமந்திரத்தை படிக்கணும். அந்த திருமந்திரத்தை படிக்கின்ற பொழுது இந்த உடலை பேணுவது மாத்திரமல்ல, இந்த உயிரை நாம் எப்படி காப்பாற்றலாம், இந்த மண்ணுலகில் மீண்டும் நாம் எப்படி பிறவா நிலையை அடையலாம் என்பதை நாம உணரலாம். இப்ப நேர நாம திருக்கோயிலூருக்கு போயிட்டு ஒரு சிறிய செய்தியை முடிச்சிடலாம். படைத்தல் காத்தல் தொழில் திருமால் செய்கிறார். இந்த திருமாலுக்கு முதல் ஆழ்வார்கள்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பொய்கை ஆழ்வார், இரண்டாவது பூதத்தாழ்வார், மூன்றாவது பேயாழ்வார். நம்முடைய 63 நாயன்மார்களை போல வைணவத்திலே 12 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். அந்த 12 ஆழ்வார்களிலே முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் 3 பேர். அந்த 3 பேரிலே முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். இந்த 3 ஆழ்வார்களும் ஒவ்வொரு ஊராக சென்று வைணவத்தினுடைய பெருமையை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்போது. இவர்கள் 3 ஒரு நாளும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டது கிடையாது. இப்படியாக இந்த 3 ஒரு இடத்திலே திருமால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்குரிய ஏற்பாட்டை பண்றார். அது ஏற்பாடு செய்த இடம் எதுனா, எப்படி ஔவையார் விநாயகர் பெருமானை இந்த திருக்கோயிலூரிலே வழிபடுகின்ற பொழுது விநாயகர் அகவல் என்ற ஒரு நூல் நமக்கு கிடைத்ததற்கு காரணம் அந்த திருக்கோயிலூர். அந்த திருக்கோயிலூர்ல மிருகண்டு முனிவர் என்ற ஒரு முனிவர் இருக்கார். அவருடைய ஆசிரமம் இருக்குது. இந்த ஆசிரமத்துல ஒரு திண்ணை மாதிரி ஒரு இடம் இருக்குது, படுக்கிறதுக்கு ஒரு இடம். அந்த இடத்துல வானத்துல கருமேகம் திரளுது, மழை வருகின்ற மாதிரி இருக்குது. இப்போ பொய்கை ஆழ்வார் முதல்ல வரார். வந்தவர் அந்த மிருகண்ட மணிவர்களுடைய ஆசிரமத்துல இருக்கிற குடில போய் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு படுத்துக்கிறார். இது முதல் ஆழ்வார். அதற்கடுத்து இன்னொருத்தர் வரார். அவருக்கு பெயர் பூதத்தாழ்வார்னு பேரு. இங்கே படுத்திருக்கிற பொய்கை ஆழ்வார் யாருன்றதும் அவருக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு வந்து கதவை தட்டுகிறார். அவர் கதவை திறக்கிறார். திறந்த உடனே கேட்கிறார், நீங்கள் யார் என்று. நெற்றியை பார்க்கிறார், திருமண் தரித்திருக்கிறார், நாமம் போட்டிருக்கார். அப்ப நம்மாலுதான் வந்திருக்கிறது. அவரை உள்ள அழைச்சிட்டு போய் சொல்றார், ஒருவர் என்றால் படுக்கலாம், இருவர் என்றால் உட்காரலாம். அப்படின்னா உட்காரலாம். 2 பேரும் உட்கார்ந்து பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் திருமாலுடைய பெருமைகளை பேசின்னு இருக்கிறாங்க. இப்ப கதவை சாத்திட்டாங்க. திரும்பவும் ஒரு கதவை தட்டுகின்ற சத்தம். போய் கதவை திறந்து பார்க்கிறார். அங்கேயும் ஒருத்தர் நாமம் போட்டு ஒருத்தர் வராரு. நீங்க யாருன்னு கேட்கிறார். என்னுடைய பெயர் பேயாழ்வார். அவருக்கு ஏன் பேயாழ்வார்னா பேர்னா, ஒரு பேய் எப்படி ஒரு இடத்துல நிக்காம சுத்தி சுத்தி சுழண்டு அடிச்சுட்டு ஊரா சுத்திட்டு இருக்குன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி திருமால் மீது மிகுந்த பக்தி கொண்டு ஒரு பேய் சுழல்வதை போல திருமாலை பற்றிய பாசுரங்கள் பாடுவதில் அவ்வளவு வேகமான ஒரு ஆள் யாருன்னா அந்த பேயாழ்வார். அவர் உள்ள போறாரு. அந்த 2 பேர் பார்க்கறாங்க. ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம், மூவராக இருந்தால் நிற்கலாம். அடியார்கள் என்பவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த 3 பேரும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இப்போ நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது இவங்க 3 பேரும் சேர்ந்து பெருமாளினுடைய பெருமையை பேசிட்டு இருக்காங்க. பேசுகின்ற பொழுது 4வது ஒருத்தர், கதவு சாத்திட்டு இருக்குது, ஆனா 4வது ஒருத்தர் உள்ள நுழையிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. ஒருத்தர் சொல்றாரு, இங்கே துளசி வாசம் அடிக்கிறது. அப்படியா, உங்களுக்கு எல்லாம் வருதா? ஆமா, துளசி வாசம் வருது. இன்னொருத்தர் சொல்றார், இல்ல தாமரை வாசமும் வருது. ஆமா, தாமரை வாசமும் வருது. அடுத்த ஆழ்வார் சொல்றாரு, இப்ப சந்தன வாசம் வருது. ஆமா, சந்தன வாசம் வருது. இந்த 3 வாசம் வந்தால் இங்க திருமால் வந்திருக்கிறார் என்று பொருள். நம்முடைய சிவபெருமானுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர். அதனால அவரை நம்ம புறந்தள்ளி விட்டு போய்விடவும் முடியாது. ஏனென்றால் அவர் நம்முடைய கட்சியை சேர்ந்தவர், நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர். அதனால்
அவரை பற்றியும் ஒரு செய்தி சொல்லலாம். எல்லோரையும் நாம் புறந்தள்ளிவிட்டும் வாழலாகாது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாகாது. எல்லா கருத்துக்களையும் நாம் உள்வாங்கிப்போம். ஆனா நமக்குன்னு ஒரு சொந்த கருத்து இருக்கு. எல்லா கருத்துக்களையும் வந்து சேரணுன்றதுக்கு தான் இறைவன் என்ன பண்ணா, காதுக்கு டோர் போடல, வாய்க்கு டோர் போட்டான், நமக்கு கதவை கொடுத்தான், இதை உண்ண வேண்டும் இதை உண்ணக்கூடாது என்று. ஆனால் இறைவன் திட்டமிட்டு தான் காதுக்கு ஒரு கதவு போடாம திறந்து வைக்க சொன்னான். ஏனென்றால் இந்த உலகத்தில் எங்கிருந்து வேண்டுமானாலும் நல்ல கருத்துக்கள் என்பது வரும். அதனால நீ காதை மூடிக்கிட்டினா அந்த நல்ல கருத்துக்கள் உன் காதை உரசி கொண்டு உன்னை விட்டு சென்று விடும் என்பதற்காக தான் தகுந்த ஏற்பாடோடு கதவை மூடாமல், இந்த காதை மூடாமல் இறைவன் நமக்கு வச்சிருக்கான். இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இங்கே திருமால் வந்திருக்கிறார் என்று உணர்கிறார்கள். இந்த உணர்வதற்காக அருமையான தமிழ் பாடல்கள் 3 கொடுக்கிறார்கள். அந்த 3ம் 4000 திவ்ய பிரபந்தத்திலே உள்ள அருமையான தமிழ் பாடல். அந்த தமிழ் பாடல் என்பதை நான் இங்கே சொல்லாமல் உங்களை உங்கள் தேடலுக்குள் கொண்டு போடும். 3 திருவந்தாதியினுடைய தொடக்க பாடல். முதல் வரியை மட்டும் சொல்றேன். முதல்ல பொய்கை ஆழ்வார் பாடுறார், வையம் தகழியா, அது முதல் பாடல் வரி. அடுத்து பூதத்தாழ்வார் பாடுறாரு, அன்பே தகழியான்னு ஒரு பாட்டு பாடுறாரு. கடைசியா பேயாழ்வார் பாடுறாரு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். இந்த 3 பாடலுக்குரிய விளக்கத்தை நான் சொல்லணும்னா இப்போ 10:30 மணி ஆயிடும். அதனால் வரிகளை மட்டும் சொல்றேன். அடுத்து கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தொடக்கத்திலேயே அருமையான தமிழை தந்தது சைவம் மாத்திரம் அல்ல, வைணவமும் அதோடு சேர்ந்து நல்ல பாடல்களை. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ள போனோம்னா அவ்வளவு அருமையான தமிழ். அந்த திருமால் மீது உரிமை எடுத்துக்கொண்டு திருமாலை வான்னா வருவாரு, போன்னா போவாரு, அந்த அளவிற்கு ஆழ்வார்கள் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையில் ஆழ்வார்களும் நாயன்மார்களாக இருந்தாலும் அனைவருமே இறைவனுக்கு உரியவர்கள்.